செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையை விரிவாக்கம் செய்ய நிலம் வழங்கியவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை குண்டுக்கட்டாக போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளையும் பார்த்து வருகிறோம். முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபு. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம் ஃபரிதா. சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை 205க்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகியும் அதற்கான உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்துடன் பட்டறை பெரும்புதூர் பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது லஞ்ச பணம் கொடுத்தவர்களுக்கு மட்டுமே பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், நிலம் இழந்தவர்கள், வீடு இழந்தவர்கள், வியாபாரிகள், கடைகள் என இழந்தவர்கள் அனைவரும் பரிதவித்து வரும் சூழ்நிலை ஏற்பட்டு வருவதை கண்டித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 2013ஆம் ஆண்டு நில கையகப்படுத்துதல் மற்றும் மறு குடியமர்வு சட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பி சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அவர்கள் தள்ளுமுள்ளு ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்துள்ளனர். அதாவது சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளுக்கும் போலீசார்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளானது. இங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.